அந்த எஸ்ஐஆர் அதுலேருந்து பாதி பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முயற்சி 1951 2002 2004 வரை பல தடவை இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த வேலை நடந்திருக்கு. அப்பெல்லாம் எந்த சர்ச்சையும் எழல. வாக்களிக்க வேண்டிய மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதும் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்த்தலும் தான். இதுதான் பீகாரோட எஸ்ஐஆர். இந்த பீகாரோட எஸ்ஐஆர் தெல்ல தெளிவா ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகின்ற நிதிஷ்குமாரை கையில் வைத்துக் கொண்டு சிறப்பாக செய்து முடித்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். நிதிஷ்குமார் முதலமைச்சரானது காரணம் 2. ஒன்று, ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததன் காரணமாக இன்டைரக்டா அவர் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா ஞானேஷ்குமாரோட கூட்டணி வச்சிட்டார். ஞானேஷ்குமாரனுடைய கூட்டணியால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாரும் இன்னைக்கு பீகார்ல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அந்த 200+ வெற்றிங்கிறது திமுக ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பீகார் எஸ்ஐஆர் வேற, பீகார் வெற்றி வேற. அந்த முயற்சியை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கலான்னு தான் இங்கேயும் அந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சாங்க. இதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்காங்க தாவேகா. தாவேகானா அந்த கரூர்ல 41 பேர் செத்து போக காரணமா இருந்தாங்களே ஒரு குரூப், அவங்க தான் குரூப் கட்சி அவங்க தானே. அவங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இல்லை. வீடியோ வெளியிட்டார் பார்த்தேன். அவர் வீடியோல தான் வருவார், நேரம் வர மாட்டார். சரி வீடியோ தான் போடுறியா, அதை ஒழுங்கா போடுறியா? இந்த எஸ்ஐஆர் வேலையை தமிழ்நாடு அரசா சொன்னது தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னது ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும். அதை விடுத்து அந்த எஸ்ஐஆர்லயும் திமுக, எல்லாத்துலயும் திமுக. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர் ராமசேவன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து பாதி பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது. இந்த எஸ்ஐஆருடைய விளைவாக அந்த போலி வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்கள் நீக்கம், இதனால தான் பீகாரில் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் போயிட்டுருக்கிறது. பீகாரில் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாங்க பாஜக, அவ்வளோ அசுர வளர்ச்சியை பாஜக பீகாரில் மேற்கொண்டிருக்கிறாங்களான்னா அப்படி இல்லை. இப்போ இதெல்லாம் பின்னணியில் இருந்துச்சுங்கிற ஒரு கருத்து போகுது. முதல்ல பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எதற்காகனா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்க, இந்தியா கூட்டணியுடைய பிரதான கட்சியாக திமுக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த எஸ்ஐஆருங்கிறது என்னன்னா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முயற்சி 1951 2002 2004 வரை பல தடவை இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த வேலை நடந்திருக்கு. அப்போல்லாம் எந்த சர்ச்சையும் எழல. என்ன காரணம்னா போதிய கால அவகாசம் கொடுத்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடத்தாமல் அது ஒரு தேர்தல் இல்லாத காலங்களில் அது நடத்தப்பட்டதால் அது சர்ச்சை இல்லை. இப்போ அந்த எஸ்ஐஆருங்கிறது பீகாரில் சர்ச்சையானதுக்கு காரணம் என்னென்னா ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்கிறாங்க. இம்ப்ராப்பர் டெலிஷன் அண்ட் இம்ப்ராப்பர் அடிஷன். வாக்களிக்க வேண்டிய மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதும் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்த்தலும் தான். இதுதான் பீகாரோட எஸ்ஐஆர். இந்த பீகாரோட எஸ்ஐஆரை தெல்ல தெளிவா ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகின்ற நிதிஷ்குமாரை கையில் வைத்துக் கொண்டு சிறப்பாக செய்து முடித்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். ஏறத்தாழ 8-9% வாக்காளர்களை நீக்கிவிட்டு 10% புதிய வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள். சேர்த்துட்டு நாங்கள் பக்காவாக செஞ்சிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கக்குள்ள டே 1 ராகுல் காந்தி ஓட் சோர், வாக்காளர்களை திருடி விட்டார்கள்னு சொன்னார். அதை அந்த நேரத்தில் எல்லாரும் கேட்டாங்களோ ஒழிஞ்சு தேர்தல் நேரத்தில் மக்கள் அதை மறந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா ஏதோ நிதிஷ்குமார் மனிதரில் புனிதர் போன்றும் பல்வேறு நல்ல திட்டங்களை கொடுத்ததால் தான் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. நிதிஷ்குமார் முதலமைச்சரானது காரணம் 2. ஒன்று, ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததன் காரணமாக இன்டைரக்டா அவர் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா ஞானேஷ்குமாரோட கூட்டணி வச்சிட்டார். ஞானேஷ்குமாரனுடைய கூட்டணியால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு பீகாரில் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஞானேஷ்குமாரை பற்றி ஒரு பத்திரிகையாளரோ அரசியல்வாதியோ சொன்னதை கூட படித்தேன். நம்மால் ஞானேஷ்குமாரை கொண்டு நேபாளத்தில் விட்டா கூட அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிடும்னு சொல்கிறார். இது பார்க்க காமெடி மாதிரி இருக்கும். ஆனால் இதில் உள்ளார்ந்த செய்தி என்னன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி அட்டானமஸ் பாடி. ஆனால் அந்த அட்டானமஸ் பாடியில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய அதிகாரம்
பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கையில் இருந்ததை ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் பிரதமரே கையில் எடுத்துக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் வேண்டிய நபர்களை தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்து அவர்கள் மூலம் பிஜேபி எல்லாத்தையும் சாதிச்சுக்கிச்சு. பீகாரில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது மகாபந்தன் கூட்டணிக்கு கூடிய கூட்டத்தை விட தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய கூட்டம் மிக குறைவு. காங்கிரஸுக்குள்ளே ஒத்துமை இல்லை, கூட்டணிக்குள்ளே ஒத்துமை இல்லைலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட பிஜேபியும் அந்த ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமாரும் கூட்டணி வச்சதன் காரணமாக வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால தான் நம்ம எஸ்ஐஆரை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குது. இப்போ அங்கே 200க்கு தொகுதிகளுக்கு மேலே வெற்றிங்கிறது பாஜக கூட்டணி கட்சி கூட்டணிக்கு அப்படிங்கிற ஒரு வெற்றியாக பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கலக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸும் வீழ்ந்திருக்கிறது. ஏன்னா பீகாரில் முதல்வர் அவர்கள் போயிட்டு வராரு, ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வராரு. இதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு முன்னாடி வைக்கிறாங்க, பிரச்சனைகளை வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த 200+ வெற்றிங்கிறது திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பீகார் எஸ்ஐஆர் வேற, பீகார் வெற்றி வேற. பீகாரில் தான் சொல்கிறேன்ல, எஸ்ஐஆர் மூலயமா இம்ப்ராப்பர் அடிஷன் அண்ட் இம்ப்ராப்பர் டெலிஷன், தேவையற்ற நபர்களை சேர்த்து விட்டு தேவையான நபர்களை வெளியேற்ற காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு செயற்கையான வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த முயற்சியை தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கலான்னு தான் இங்கேயும் அந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்தாங்க. இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து ஒரு சரியான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த வாக்காளர் சீராய்வு நடவடிக்கை நடந்து வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 68,000க்கு சொச்சம் பூத்துகள் இருக்கிறது. 68,000 சொச்சம் பூத்துகளுக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் ஒவ்வொரு பூத்தில் உள்ள வாக்காளர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று பார்க்க வேண்டும். ஒரு தடவை பார்க்க முடியவில்லை என்றால் 3 தடவை அவர்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாக்குச்சாவடி அலுவலர்கள்லாம் யாரை நியமிச்சிருக்காங்கன்னா, ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், இவங்களை நியமிச்சிருக்காங்க. இவங்க யாருமே தேர்தல் ஆணையத்தினுடைய முழு நேர ஊழியர் அல்ல. இவர்களுக்கு வேறு வேலை இருக்குது. இவர்களுடைய ஆக்சுவல் டியூட்டி, அவங்களுடைய ரெகுலர் டியூட்டி என்னென்னா, காலையில் 10லேருந்து 4 மணி வரையும் ஆசிரியருக்கு பாடம் நடத்துவதும், சத்துணவு அமைப்பாளர்களுக்கு மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவதை மேற்பார்வையிடுவதும், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு குழந்தைகளை பராமரிப்பதும் வேலை இருக்குது. இவங்க 5 மணி 4 மணிக்கு இவங்க வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணால் கூட மாலை 5 மணியிலிருந்து 7 மணி 7:30 மணி வரையும் தான் பார்க்க முடியும். மாலை நேரத்தில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களான்னா, கடத்தருக்கு போயிருக்கலாம், சினிமாவுக்கு போயிருக்கலாம், கோயிலுக்கு போயிருக்கலாம், வரவேற்புக்கு போயிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கணக்கீட்டு படிவம் என்று சொல்லக்கூடிய எனுமரேஷன் ஃபார்மை ஒருத்தருக்கு ஃபில்லப் பண்ண 10 நிமிஷம் ஆகுது. ஒரு 10 நிமிஷம்னா 1 மணி நேரத்தில் அவங்க வந்து 6 வாக்காளர்களை சந்திக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வாக்காளர்களை தான் சந்திக்கலாம். 30 நாட்களில் அவங்க 540 வாக்காளர்களை தான் சந்திக்கக்கூடிய சூழல். அந்த 540 வாக்காளர்களும் இவங்க போக்குள்ள அங்கே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க மறுபடியும் போகணும். அப்போ அந்த மறுபடியும் நேரத்தை கழிச்சிடுங்க. 1000லேருந்து 1200 வாக்காளர்களை கொண்டது ஒரு பூத். அதில் 540 கிட்ட சற்றே ஏறக்குறைய 40-45% வாக்காளர்களை தான் இவர்கள் சந்திக்க முடியும் என்று சொன்னால், அப்போ 100% கணக்கீட்டு படிவத்தை கொடுத்து அதை வாங்கிறதுங்கிறது இயலாத வேலை. இதில் வந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய BLO2 முழு பம்பரமாக சுற்றி வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அந்த கணக்கீட்டு படிவம் எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி, அது நேற்று தேர்தல் கமிஷன் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய BLO2 ஒரு நாளைக்கு 50 படிவங்களை BLO-ட்ட கொடுத்து சரி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தான் திமுக வந்து வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதை எதுக்கல. அந்த உடனடியாக 1 மாதத்திற்குள் சீராய்வு செய்யணுங்கிறத தான் எதுக்குது. என்ன காரணம்னா, இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியால் தான். அந்த கால அவகாசம்ங்கிறது ரொம்ப குறுகியதாக இருக்குது. ஆமாம், 6 கோடி வாக்காளர்களை 30 நாளில் நீங்கள் 68,000 பேர் எப்படி வந்து நீங்கள் பார்த்து பண்ண முடியும்? 1:1000 எப்படி பண்ண முடியும்? அதுதான் முழு நேர அலுவலர்கள் என்றால் அவர்களால் செய்ய இயலும். பகுதி நேரம்தான் அவங்களுடைய அரசு வேலை வேறு. அதனால தான் நாங்கள் எதுக்குறோம்.
இருந்த போதிலும் ஒரு தேர்தல் கமிஷனிலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. எங்களை திமுகவோட நோக்கம் என்னன்னா, இம்ப்ராப்பர் அடிஷனை விட இம்ப்ராப்பர் டெலிஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த வாக்காளர்களில் தகுதியான வாக்காளர்கள் ஒரு வாக்காளர் கூட விடக்கூடாதுங்கிறதுனால தான் பம்பரமாக நாங்கள் வேலை பார்க்குறோம். நேற்று கூட அறிவாலயத்தில் வந்து வழக்கறிஞர் அணி சட்டத்துறை சார்பாக வழக்கறிஞர் அணி கூட்டமும் இளைஞர் அணி மற்றும் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில நிர்வாகி கூட்டமும் போட்டு ஒவ்வொரு 15லிருந்து 20 வாக்கு சாவடிகளுக்கு வாக்காளர் உதவி மையம் அமைத்து வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்குள்ள வேலையை, சீராய்வு வேலையை அவங்களுக்கு உதவி செய்யணும். அவர்களுக்கு தேவையான ஆதார் போன்ற ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி நாங்கள் அந்த பணியை செவனே செய்து கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் பீகாரில் உள்ள எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா இங்கே வந்து பீகார் எஸ்ஐஆர் என்ன, அதனுடைய பேராபத்து என்ன என்பதை ஒரு மாதத்திற்கு முன்பே தமிழகத்தை ஆளக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் இங்கே நாங்கள் கண்குத்தி பாம்பாக இருக்கிறதுனால தேர்தல் கமிஷனுடைய பம்மாத்து வேலைகள் எடுபடாது. மோடி மஸ்தான் வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. இப்போ இதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க தாவேகா எஸ்ஐஆரை எதிர்த்து. எப்படி பார்க்குறீங்க? தாவேகானா அந்த கரூரில் 41 பேர் செத்து போக காரணமாக இருந்தாங்களே ஒரு குரூப்பு, அவங்க தான் குரூப் கட்சி சார். அவங்க தானே? அவங்களே தான். அவங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இல்லை. வீடியோ வெளியிட்டார் பார்த்தேன். அவர் வீடியோவில் தான் வருவார், நேராக வர மாட்டார். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமு வீடியோ மீடியா பர்சனில் உங்கள் ஆள் இல்லை அவர். அதனால் மீடியா கிட்டலாம் வர மாட்டார். இல்லை மீடியானா நான் சினிமா ஒரு மீடியா தானே, உங்கள் தானே, உங்கள் சொந்தக்காரர் தானே. அவர் அப்படி தான் இருப்பார். அதை நீங்களும் வரவேற்பீங்க. நேரடியாக எங்களை மாரி களத்தில் இருக்கிறவங்கள ஆதரிக்க மாட்டீங்க. வீட்டில் இருந்துட்டு வீடியோ போடுறது என்ன? நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க, எங்கேயாவது ஜெர்மன்லையா அந்தமான் நிக்கோபார்லையா இருக்கியா? இல்லை வா, பொது வெளிக்கு வந்து பேசு. அது என்ன வீடியோ போடுற? என்ன வீடியோ போடுற? சரி வீடியோ தான் போடுறியா, அதை ஒழுங்காக போடுறியா? இந்த எஸ்ஐஆர் வேலையை தமிழ்நாடு அரசா சொன்னது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னது ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும். அதை விடுத்து அந்த எஸ்ஐஆர்லேயும் திமுக, எல்லாத்துலேயும் திமுக. விஜய்க்கு வந்து காலையில் எந்திரிச்சு சிறுநீர் வரலன்னா கூட திமுக தான் காரணம் பாரு போல இருக்குது. ஜுரம் வந்தால் கூட திமுக தான் காரணம் பாரு போல இருக்குது. மழை பெஞ்சா திமுக, வெயில் அடித்தா திமுக, எல்லாத்துக்கும் திமுக. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க, எவனாக இருந்தாலும் திமுகவை திட்டுறான். ராஜாஜி காலத்தில் ராஜாஜி திமுகவை எதிர்த்தார், காமராஜர் திமுகவை எதிர்த்தார் என்ன. அதே போல் வந்து அத்வானி திமுகவை எதிர்த்தார், ஜெயலலிதா திமுகவை எதிர்த்தார், எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தார், சீமான் திமுகவை எதிர்த்தார், விஜயகாந்த் திமுகவை எதிர்த்தார், கமலஹாசன் ஒரு காலத்தில் திமுகவை எதிர்த்தார். அதே போல் இப்போ விஜய் திமுகவை எதிர்க்கிறார். ஆக மொத்தம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சிக்க, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, திமுகவை எதிர்ப்பாங்க. ஆனால் திமுக தெளிவாக உட்காந்துருக்கு. 75 ஆண்டு காலத்திற்கு முன்பு கொட்டு மழையில் ராபின்சன் பூங்காவில் துவங்கப்பட்ட இயக்கத்தை ஜோசப்பினுடைய குரூப் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டன ஆர்ப்பாட்டம் வேறு நடத்திருக்காங்க. நடத்தும் பொழுது எஸ்ஐஆருக்கு எதிராக நான் என்ன சொல்கிறேன், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்து யாரை கண்டிக்கணும்? தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கணும். நீ அதுலேயும் திமுகவை கண்டிச்சானா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன், விஜயை விட விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவனுக்கு திமுக மேலே அதிக காழ்ப்புணர்ச்சி இருக்கும் போல இருக்கு. அது யாருன்னு செக் பண்ணணும். ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா? விஜய்க்கு எழுதி கொடுக்குறான் பாருங்க. விஜய்க்கு பாவான், விஜய் நல்ல மனுஷங்க, அவருக்கு பேசலாம் தெரியாது. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டோம்னா மனப்பாடம் பண்ணி காலையில் பேசிடுவார். சாயங்காலம் காலையில் வீடியோ வெளியிட்டேப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா மறந்துடுவார். அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கவன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்கணும், என்னடா உனக்கு திமுக மேலே ஆதங்கம், இம்மாங்கூ கூறியே ஏதாவது திமுக மேலே உனக்கு என்ன வருத்தம்னு கேட்கணும். ஏன்னா விஜயை சரி பண்ணுறதை விட விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறவனை சரி பண்ணிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சு போடும். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேங்கிற. ஆமாம், யார் அவன், யார் அந்த சாரர்? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கக்கூடிய சாரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதை எடுத்தாலும் திமுகங்கிறான். மழை பெஞ்சா திமுக, வெயில் அடித்தா திமுக, புயல் அடித்தா திமுக. இயற்கை சீற்றத்துக்கு கூட திமுகவை குறை சொல்ல விஜய் வந்துட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு திமுக எல்லாரையும் உறுத்துது. திமுக பார்த்து விஜய் பயப்படுறாருங்கிறீங்களா? கண்டிப்பா. நீங்க ஒருத்தரை பத்தி எப்ப அதிகமா பேசுவீங்க? அவங்க பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தாதான். எப்ப நினைப்போம்? உங்கள்ட்ட இருந்து ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்தது. அதுதான் விஜய்க்கு காரணம். ஆனா அதாவது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, திமுக தான் பயப்படுது விஜய். நாங்க ஏங்க பயப்படுறோம்? எங்களுக்கு என்ன பயம்?
நாங்களாம் எதுக்கும் பயப்படல. மிசாவை பார்த்தே பயப்படல, எமர்ஜென்சியை பார்த்தே பயப்படல, ஈடியை பார்த்து பயப்படல, மோடியை பார்த்து பயப்படல, நான் சிபிஐயை பார்த்து பயப்படல. நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இல்லை, ஜெயில் எங்களுக்கு வந்து இன்னொரு வீடுங்க. திமுக காரனுக்கு ஜெயிலுங்கிறது மற்றொரு வீடு. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஜெயிலை பார்க்காத விஜய் தான் ஜெயிலை பற்றி பயப்படணும், எங்களை பற்றி பயப்படணும். அதாவது யாரை கேட்டாலும் திமுக. எடப்பாடியை கேளுங்க, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். சீமானை கேளுங்க, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். நயனா நாயனை கேளுங்க, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். ரைட்டு. அடுத்து இப்போ விஜய், திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆக மொத்தம் எல்லாரும் திமுக எதிர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? திமுக பலமாக இருக்கிறது, மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் 2026 தேர்தல் என்பது முதல் இடத்தில் திமுக இருக்கு. ஆட்சிக்கு திமுக போகுது, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. 2வது 3வது இடம் தான் யார் வர்றதுன்னு சண்டை நடக்குது. எடப்பாடியா, விஜயா, எதிர்கட்சி தலைவர் ஆகிறது யாருன்னு சண்டை நடக்குது. எனக்கு தெரிந்த முறை, நான் புரிந்தவரை, நான் அறிந்தவரை ஒன்றே ஒன்று, 2026 தேர்தலில் திமுக அமோக வெற்றி, 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராகக்கூடிய வாய்ப்பு கூட எந்த கட்சிக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்கும். இப்போ எஸ்ஐஆர் வந்தாலும் எந்த சார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறீங்க. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எந்த சாரையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார். எஸ்ஐஆரையும் சட்டத்தின் வாயிலாக எதிர்கொள்வதற்கும் முடிஞ்ச வரை பயிற்சிகள் அளிப்பதற்கும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க களத்தில். ஸோ இப்போ அதனால் யாரை பார்த்தும் பயம் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய முடிவாக இருக்கிறது. எனிவேஸ், எஸ்ஐஆருடைய இந்த தீவிரத்தன்மையை கொண்டு போய் சேர்க்கறது அண்ட் அதற்கான முழுவீச்சான வேலைகளில் ஈடுபடும் பொழுது மகிழ்ச்சி தான். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். வணக்கம்.